இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்டர் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த திருநாளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மானிடனாய் வந்தார், நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவை கொலை செய்தார்கள், அவரை கல்லறையிலே அடக்கி வைத்தார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே, அதாவது ஓய்வு நாள் காலை அன்று 2 பெண் சீஷிகள் அவருடைய கல்லறையிலே கந்தவர்க்கமிடும்படி புறப்பட்டு போகிறார்கள். அந்த கல்லறையின் வாயிலிலே மிக பெரியதொரு கல் ஒன்று உருட்டி வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். இந்த கல்லறையின் வாயிலில் இருக்கிற அந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவான்? அது மிகப்பெரிய கல்லாக இருக்கிறதே. ஆனால் அவர்கள் அங்கே போகிற போது தேவதூதன் ஒருவன் அந்த கல்லை புரட்டுகிறான். இவர்கள் உள்ளே தேடுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, சடலத்தை காணவில்லை. அப்பொழுது அந்த வாலிபனை போன்று தோற்றமளிக்கிற அந்த தேவதூதனிடம் கேட்கிறார்கள், ஐயா, இயேசுவை வைத்த இடத்தை அறிவீர்களோ என்று. அவர் சொல்லுகிறார், உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? அவர் உயிரோடு கூட எழுந்தார். இந்த கல் உருட்டப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இதைத்தான் நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லுகிறோம். அந்த கல்லறையில் உள்ளே வைத்து கல்லை மூடினார்கள். ஆனால் அந்த கல் உருட்டப்பட்ட போது இயேசு அங்கே இல்லை. உயிர்த்தெழுந்த போது அந்த கல் உருட்டப்பட்டது. உருட்டப்பட முடியாத அந்த ஒரு பெரிய கல் உருட்டப்பட்டது. ஒரு தேவதூதன் அதை உருட்டி கல்லறையை திறக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே உருட்டப்பட முடியாத, தள்ளப்பட முடியாத எத்தனையோ பாரங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்விலே உண்டு. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே உருட்டப்பட முடியாத இந்த கல் உருட்டப்படுகிறது, புரட்டப்படுகிறது. எனவே நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். உங்களது வாழ்வின் தடைகள் எதுவாயிருந்தாலும் அதை உருட்டி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, திறக்கப்படக்கூடாத கல்லறை திறக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் சடலத்தை உள்ளே வைத்து பெரிய கல்லை உருட்டி வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, ரோம சேவகர்களிடம் சொன்னார்கள், இந்த கல்லறையை நீங்கள் முத்திரிக்க வேண்டும். உடனடியாக அவர்கள் முத்திரை வைத்தார்கள். உடைக்கப்பட முடியாத அந்த முத்திரை உடைக்கப்பட்டது. இது சாமானிய முத்திரை அல்ல, ரோம ஆட்சியாளர்கள் வைத்த முத்திரை. ஆனால் அந்த உடைக்கப்பட முடியாத முத்திரை உடைக்கப்பட்டது. இன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே எந்த முத்திரையும் உடைக்கப்படும். எஸ்தர் ராஜாத்தியினுடைய காலத்தில் இந்த யூத ஜனங்களை கொல்லும்படி அந்த அரசன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தால் முத்திரையிட்டான், யூத ஜனங்களை கொல்லும்படி. ஆனால் அந்த முத்திரை உடைக்கப்பட்டது. யூத ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம், என்னுடைய வாழ்வில் எத்தனையோ முத்திரைகள். ஆனால் அத்தனை முத்திரைகளையும் உடைத்தெறியும் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். எனவே நீங்கள் கவலை கொள்ள அவசியமில்லை. அன்று அந்த பெண் சீஷிகளிடம் இயேசு அதைத்தான் சொன்னார், நீங்கள் போய் என்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர்கள் பயந்து போய் இந்த ரோமர்களுக்கு அச்சம் கொண்டு மேலறையிலே அடைத்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு திறக்கப்பட முடியாத, உடைக்கப்பட முடியாத முத்திரை உடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. எந்த முத்திரையும் உடைக்கப்படும், எந்த திறக்கப்பட முடியாத கல்லறையும் திறக்கப்படும், எந்த உருட்டப்பட முடியாத கல்லும் உருட்டப்படும். ஏனென்றால் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். தேவாதி தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். Thank you very much. God bless you.